பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே நாங்கள் தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயர் நிருபம் எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே அவதானித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த நாட்களிலும் கூட இஸ்ரவேல் மக்களைப் போலவே சுவிசேஷத்தை அநேகர் கேட்டாலும் அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? அதிகமாக சுவிசேஷம் இந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. அநேகர் கேட்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த சுவிசேஷத்தினாலே வருகிற விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே ஒருவர் கேள்விப்படுகிற அந்த சத்தியம் குறிப்பிட்ட இந்த நபரை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சத்தியத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபர் அல்லது கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் கொடுக்க வேண்டிய பிரதியுத்தரம் என்ன? ஏனென்றால் அநேகர் சுவிசேஷத்தை கேட்டாலும் சிலர் அந்த சுவிசேஷத்திற்கு எதிர்த்து பேசுவார்கள், சிலர் விதண்டாவாதம் பண்ணுவார்கள், சிலர் எதுவுமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் சத்தியம் கேள்விப்படுகிற அந்த நபரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த சத்தியத்திற்கு அந்த சுவிசேஷத்திற்கு கொடுக்க வேண்டிய பிரதியுத்தரம் என்ன? நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே சுவிசேஷத்தை கேட்ட நேரத்திலே, ஆண்டவருடைய அற்புத கிரியைகளை கண்ட நேரத்திலே, கர்த்தரை நேரடியாக தரிசித்த நேரத்திலே அந்த நபர்கள் கொடுத்த பிரதியுத்தரம் அவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது. கர்த்தருக்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாவது சுவிசேஷ பிரசங்கத்தினாலே 3000 பேர் ரட்சிக்கப்பட காரணமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய சுவிசேஷ பிரசங்கத்திலே பல மொழி பேசுகிற யூதர்கள் அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்களுடைய பாவத்தை அவர் கடிந்து கொண்டு எச்சரித்து பிரசங்கம் செய்கிறார். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் கேட்கிறவர்கள் அவர்களுடைய மனது பாதிக்கப்படக்கூடாது என்ப வண்ணமாக நாங்கள் பிரசங்கிப்போம். ஆனால் அப்போஸ்தலன் பேதுரு அப்படியல்ல. முகமுகமாக அவருடைய குறிப்பிட்ட அந்த பாவத்தை சுட்டிக்காட்டி பேசினார். நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவையே தேவன் இரட்சகரும் ஆண்டவருமாக உயிர்ப்பித்தார் என்று அவர் பிரசங்கிக்கிறார். அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்ட நேரத்திலே அநேகருடைய இருதயம் குத்தப்பட்டது. குத்தப்பட்டவர்கள் அந்த சுவிசேஷத்துக்கு கொடுத்த பிரதியுத்தரம், சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி அவர்கள் அதற்கு நல்ல சரியான ஒரு பிரதியுத்தரம் சொன்னதினாலே அதற்குரிய ஆலோசனை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த 3000 பேர் அந்த நாளிலே விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே
அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நிமித்தமாக கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேதனையான அனுபவத்திலும் அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்த நேரத்திலே ஒரு அதிசயம். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுகிறது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது, கைதிகளுடைய விலங்குகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே சிறைச்சாலை அதிகாரி நினைக்கிறான், அனைத்து கைதிகளும் தப்பிவிட்டார்கள் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே கொலை செய்கிறதற்கு அவன் முயற்சிக்கிறான். அந்த நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதல் என்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்பொழுது அந்த அதிகாரி தீபங்களை கொண்டு வர சொல்லி அப்போஸ்தலருக்கு முன்பாக வந்து விழுந்து அவர் கேட்கின்றார், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அந்த மனிதனும் அவருடைய குடும்பமும் கீழ்ப்படிந்தார்கள், மகிழ்ச்சியையும் ரட்சிப்பையும் விடுதலையும் அனுபவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்திலே பவுல் எனப்பட்ட சவுல், அவர் சவுலாக அறியப்பட்டிருந்த நாட்களிலே சபையை துன்பப்படுத்தின ஒரு நபர், ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்பட காரணமாக இருந்த ஒரு நபர். ஆகவே அவர் தமஸ்குவுக்கு பயணம் செல்கிறார். அங்கிருக்கிறதான விசுவாசிகளை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு அதிகாரத்தோடு பயணிக்கிறார். அவருடைய பயணத்தின் இடையிலே கர்த்தருடைய தரிசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்பொழுது பவுல் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் யார்? அதற்கு ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த 3 சந்தர்ப்பங்களிலும் சுவிசேஷத்தை கேட்ட நேரத்திலும், கர்த்தருடைய கிரியையை கண்ட நேரத்திலும், கர்த்தரை முகமுமாய் தரிசித்து அவருடைய சத்தத்தை கேட்ட நேரத்திலும் அவர்கள் சொன்ன பிரதியுத்தரம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அந்த சுவிசேஷத்திற்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர்கள் சரியான பிரதியுத்தரத்தை கொடுத்ததினாலே அவர்களுக்குரிய ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அந்த ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பும் விடுதலையும் சந்தோஷமும் உண்டானது. ஆகவே இந்த மாலை வேளையிலே இந்த நல்ல ஒரு பிரதியுத்தரத்தை கொடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனையை நாங்கள் இந்த மாலை வேளையிலே தியானிப்போம். முதலாவதாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாராயிலும் வசனத்தை வாசித்து உதவ முடிந்தால் நலம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37வது 38வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான ஒரு பிரதியுத்தரத்தை அவர்கள் வழங்கினார்கள். அவர்களுடைய அந்த பதிலுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, நீங்கள் மனம் திரும்புதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே இப்படியாக சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு. இருள், பாவம் என்ற இருள். பாவம் என்று சொல்லுகிற நேரத்திலே கடவுளுடைய சித்தத்திற்கும் அவருடைய தன்மைக்கும் எதிராக
மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா காரியமும் பாவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருளாகிய பாவத்திலே இருந்து ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின் செல்லுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆகவே முதலாவது சுவிசேஷத்தை விசுவசிக்கிறதற்காக மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பி தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மனம் திரும்புதலை நாங்கள் காண்பிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற நேரத்திலே அநேகமாக சொல்லப்பட்ட ஆலோசனை, மனம் திரும்பு, நீ வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு, நீ எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்பு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே மனம் திரும்பு. ஆகவே மனம் திரும்புதல் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை மாத்திரம் நடந்து விடுகிற காரியம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு உட்பட்டிருந்தாலும் மனம் திரும்புதல் என்பது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டிய காரியமாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் செய்கிறது அல்லது எங்களுடைய காரியங்கள் சரியென்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடும். ஆனால் வசனம் எங்களுக்கு உணர்த்தப்பட்டு எங்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்திலே மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. இந்த மனம் திரும்புகிற இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தாவீது ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். அவர் எங்களைப் போல பாவத்திலே விழுந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த தாவீதினுடைய இருதயம், தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு உகந்தவராக காணப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் என்ன? பாவம் உணர்த்தப்பட்ட நேரத்திலே மனம் திரும்புதல். சவுல் ராஜாவை நாங்கள் அறிவோம். ஆனால் அவருக்கு பாவம் உணர்த்தப்பட்ட நேரத்திலே அவர் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டார். ஆனால் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப அவர் மனதற்ற மனிதனாக அவர் இருந்தார். ஆகவே மனம் திரும்புகிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு உகந்தவனாய் இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சுயநீதியை விட்டு, செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புதல் மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் நடைபெற வேண்டிய, பிழைகள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்தில், ஏன்டா பிழைகள் விடுகிறது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அந்த பிழைகள் சுட்டி காட்டப்படுகிற, தவறுகள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்திலே அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன பதில், அதையும் நாங்கள் ஒரு விசை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29 32 வசனம் வரைக்கும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். சரி, போதும். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதனுடைய அந்த பதிலுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லுகிற நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா சத்தியங்களையும் விசுவாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவருடைய தெய்வீகத்தை விசுவசிக்க வேண்டும், அவருடைய மனித அவதாரத்தை விசுவசிக்க வேண்டும், அவருடைய கன்னி பிறப்பை விசுவசிக்க வேண்டும், பதிலாளாக அவருடைய தியாக மரணத்தை விசுவசிக்க வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவசிக்க வேண்டும், அவர் மறுபடி வரப்போகிறதை விசுவசிக்க வேண்டும். அனைத்து சத்தியங்களையும் விசுவசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் விசுவாசம் இல்லாமல்
கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாசமும் தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை விசுவாசித்து சபைக்கு உட்பட்டிருக்கிறவர்களை குறித்து சபைக்கு புறம்பே இருக்கிறவர்களுடைய கேள்வி, சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் சரியாக நடந்து கொள்கிறார்களா, அவர்கள் சொல்லுகிற அந்த சத்தியத்திற்கு சாட்சியாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பது அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு உட்பட்டிருந்தாலும் அநேகர் மாம்சத்தின்படி நடக்கிறதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் கேட்போம் என்று சொன்னால் அதற்குரிய பதில் அவர்களுடைய அவவிசுவாசம். சத்தியத்தை விசுவசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த சத்தியத்தை விசுவசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு புதிய பிறப்பு என்ற அந்த உணர்விலே விசுவாசிகள் வாழ முடியும். ரோமர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எங்களுடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை விசுவசிக்க வேண்டும். இன்னுமாக நாங்கள் கலாத்திய நிருபத்துக்கு வருகிற நேரத்திலே அங்கே சொல்லுகிறார், நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் அங்கே சொல்லுவார், உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசம் என்று சொன்னால் சத்தியத்தை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய தன்மையை குறித்தும் அந்த சத்தியங்களை விசுவசித்தால் மாத்திரமே ஒரு வெற்றியுள்ள, ஒரு ஜெயமுள்ள, ஒரு சாட்சியுள்ள நாங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள். ஆகவே இன்றைக்கு அந்த மெய்யான விடுதலையை அனுபவிக்க முடியாமல் அநேகர் சபையிலே தடுமாறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் அவர்களுடைய அவவிசுவாசம். இப்படிப்பட்ட சத்தியங்களை அவர்கள் விசுவாசிக்கிறதுனால் இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் உலகம் சார்ந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், சபைக்குள்ளே அநேகர் வருவார்கள், சபைக்கு வருவார்கள், வந்து தொழுகையிலெல்லாம் கலந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு இணங்க மாட்டார்கள். காரணம் என்ன? அவருடைய அவவிசுவாசம். ஏதோ உலக பிரகாரமாக சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சபைக்கு வந்து போகிறார்களே ஒழிய மெய்யான விசுவாசம் அநேகருக்குள்ளே இல்லை. ஆகவே விசுவாசம் முக்கியம். சத்தியத்தை விசுவசிக்க வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறதா இருந்தால் அது பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்ட நேரத்திலே அவருக்கு சொல்லப்பட்ட பதில், நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அனனியா என்ற சீடனை அழைக்கிறார். நீ குறிப்பிட்ட இந்த தெருவுக்கு போய் அங்கே சவுல் எனப்பட்ட ஒரு நபரை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா சீடன் பயப்படுகிறார். என்றால் நான் இந்த மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், சபையை துன்பப்படுத்துகிற மனிதன், இப்பொழுதும் கூட அந்த நோக்கத்துக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் என் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அந்த வசனத்தையும் கொஞ்சம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா?
அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீ எனக்காக பாடுகளை சகிக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பாக இருக்கிறது, பாடுகளின் உபதேசம். இன்றைக்கு அநேக இடங்களிலே பாடுகளின் உபதேசம் மழுங்கடிக்கப்படுகிறது. சுகபோகம் அங்கே வாக்களிக்கப்படுகிறது, செழிப்பு அங்கே உபதேசிக்கப்படுகிறது. கிறிஸ்துவிடத்திலே வந்தால் உனக்கு எல்லாமே நன்மை, எல்லாமே ஆசீர்வாதம். ஆத்தும விடுதலை மழுங்கடிக்கப்பட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் வேதம், புதிய ஏற்பாடு போதிக்கிற உபதேசம் பாடுகளின் உபதேசமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு, நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிபுணத்திலே பவுல் சொல்லுவார், நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சுதந்திரராக இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற நேரத்திலே சொல்லுகிறார், அவரோடே கூட பாடுகளை சகித்தால் நாங்கள் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். பேதுரு சொல்லுவார், நீங்கள் அந்நிய காரியங்களிலே தலையிட்டு பாடுபடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறது நிமித்தம் பாடுபட்டால் அது மேன்மை, அது கர்த்தருக்கு பிரியம் என்று அவர் சொல்லுவார். ஆகவே பாடுகள், நாங்கள் இந்த நாட்களில் அந்த பாடலையும் பாடினோம், இடுக்கமான வாசல். ஆண்டவர் சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுகிறவர்கள், அந்த இடுக்கமான வாசலை விரும்புகிறவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அநேக இடங்களிலே பாருங்கள், சுகபோகமாய் வாழத்தான் அநேகர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க, கிறிஸ்துவுக்காக பாடுகளை தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனமில்லை. ஆனால் பாடுகள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அங்கே பாடுகளை வாக்களிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 சந்தர்ப்பங்களிலும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட நேரத்திலே அந்த மனிதர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரதியுத்தரத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது, மனம் திரும்புங்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலை காவலன் ஆண்டவமாரை, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவன் விசுவாசித்தான், அவனுடைய குடும்பத்தார் விசுவாசித்தார்கள். நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுக்கு வசனம் போதிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தை கேட்ட நேரத்திலே அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சியையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்திலே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? எனக்காக பாடுகளை சகிக்க வேண்டும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகளை சகித்து கர்த்தருக்காக பிரகாசித்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே மனிதனுடைய தேவை, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு மனிதன் அதற்கு ஏற்ற, அதற்கு தகுந்த பிரதியுத்தரத்தை கொடுத்தால் அதற்குரிய ஆலோசனை கொடுக்கப்படும். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் கேட்ட சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே எபிரேயரில் வாசித்த வண்ணமாக அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அருமையானவர்களே, இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சத்தியத்தை நாங்கள் அறிகிற நேரத்திலே அதற்கு தகுந்த ஒரு பிரதியுத்தரம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாங்கள் சபைக்குள்ளே இருக்கிற எங்களுக்கும் கூட எங்களுடைய பிள்ளைகள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறதில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களை தாழ்த்துகிறதில்லை. பிரசங்கிமாரை குற்றப்படுத்தி விடுவோம், பிரசங்கத்தை குற்றப்படுத்தி விடுவோம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது. ஆனால் சத்தியம் எங்களை நோக்கி வருகிற நேரத்திலே கொடுக்க வேண்டிய சரியான பிரதியுத்தரம், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆலோசனையை பெற்று விடுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த மாலை வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்களை விட்டு கொடுப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் சகோதரருடைய கரங்களிலே
ஜெபித்து ஒரு விஷயம் நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து இந்த பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிற நேரத்திலே மனிதர்களாகிய நாங்கள் அதற்கு தகுந்த பிரதியுத்தரத்தை கொடுத்து அதற்காக வழங்கப்படுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த மெய்யான விடுதலையும் இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்று பரலோக ராஜ்யத்தின் அந்த குடிமக்கள் என்ற உரிமையோடு வாழக்கூடிய சிலாக்கியத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அதிகமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டும் அவர்கள் கேள்விப்படுகிற அந்த சுவிசேஷம் அநேகருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றது போகிறதற்கு காரணம் மனிதர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக தங்களை தாழ்த்த மனதற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே உம்முடைய சத்தியத்திற்கு மனிதருடைய மனக்கண்கள், மனிதருடைய செவிகள் திறக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் அருளும்படியாக செபிக்கிறோம். இந்த இடத்திலும் எங்களில் யாராவது இந்த சத்தியம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் எங்களை நாங்கள் தாழ்த்தத்தக்கதான கிருபைகளை அருளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும், அடியேன் மேலும் உடைய இரக்கம் இருக்கட்டும். கர்த்தராமே, தொடர்ந்தும் உம்முடைய சத்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.